அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து இன்வெர்டர் ஏசியோ இல்லை நான் இன்வெர்டர் ஏசி எது வச்சிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து கூல் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சீலிங் ஃபேனை வந்து ரன் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ரேர் கேசஸ். எப்பயாவது ஒரு டைம் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் கண்டினியூஸாக எப்பயுமே எப்போல்லாம் நீங்கள் ஏசி ஆன் பண்ணுறீங்களோ அப்போ சீலிங் ஃபேனும் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கிற கோல்ட் ஏர் அண்ட் ஹாட் ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்அப் ஆகி அங்கே ஒரு ஷார்ட் சைக்கிளிங் ஏற்படும். அங்கே ஷார்ட் சைக்கிளிங் ஏற்படுறதால நீங்கள் என்ன செட் பாயிண்ட் அங்கே வச்சிருக்கீங்களோ 20, 25 வாட் எவர் டிஸ் என்ன வச்சிருக்கீங்களோ அந்த செட் பாயிண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் கம்ப்ரஸர் ரொம்ப நேரம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பவர் கன்சப்ஷன் அதிகமாக வந்துச்சு, எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இபி பில்லும் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ எப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்து நீங்கள் வந்து எனர்ஜி பில் உங்களோட இபி பில்லை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்போல்லாம் ஏசி ஓடுதோ அப்போ வந்து சீலிங் ஃபேனை வந்து ரன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.